யாராவது அணியை மாத்தணும்னு நினைச்சா இப்ப மாத்திக்கிறேன். இங்க ரெக்கார்ட் பண்ணது இங்க டெலீட் பண்ணுங்க. மாத்த வேண்டியது இருந்தா இப்பயும் மாத்திக்கோங்க. ஓ தலைவருக்கு தலைவர் வந்து ஓ தலைவருக்கு தலைவர் சொல்ல அப்படிதான் பண்ணீங்க. நான் வந்து சேர்க்கிறேன். ஆரம்பிக்கலாமா? எல்லாம் அமைதிக்காக. குழலினிது யாழினிது தமிழே ஒரு பெயர் இனிது. பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும். சிந்தனை ஊற்றேன் உனக்கு என் வந்தனைகள் என்று கூறி தமிழெண்ணையை வணங்கி தமிழ் போல் என்றும் இளமையோடும் இனிமையோடும் உற்சாகத்தோடும் அமர்ந்திருக்கும் சொல்வேந்தர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பு கூட்டம். கத்தார் தமிழ் சொல்வேந்தர் மன்றம், தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றமும் இணைந்து இந்த தை திருநாள் கொண்டாட்டத்திற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கோம். இதுல சிறப்பு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விவாத மேடை புதிதாக வித்தியாசமா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களமிறங்கியிருக்கோம். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் கேட்டுக்கிறேன். இதுல இந்த விழாவோட ஆரம்பத்திலேயே, இந்த மேடையோட ஆரம்பத்திலேயே தலைவன் தலைவி நாங்க பிரிச்சுட்டோம். ஆனா போகும்போது நீங்க சேர்ந்துதான் போகணும். இன்றைய விவாத மேடையோட தலைப்பு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடும்ப பொறுப்புகளை அதிகம் சுமப்பது தலைவியா தலைவனா, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். பொதுவா குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்காட்டாவே காலங்காலமா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல யாரு சிங்கம் அப்படின்னு கேட்டா குடும்ப தலைவரை சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ குடும்ப தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பங்கை வகிப்பான் குடும்பத்துல. ஏன்னா குடும்பத்தோட பெரிய ஒரு பங்கு என்னன்னா பொருளாதாரம். அப்போ பொருளாதாரத்தை ஈடு பண்ற ஒரு இடத்துல தலைவன் இருப்பான். அப்ப தலைவனோட பங்கு தான் அதிகம் சொல்லுவாங்க குடும்பத்துல. அப்ப தலைவிக்கு பங்கு இல்லையா அப்படின்னா, வீட்டை காக்கும் ஒரு ஆள் தான் இல்லத்தரசி, இல்லான்னு சொல்லுவாங்க. வீட்டுல காலை 5 மணில இருந்து இரவு 12 மணிக்கு வரைக்கும் உள்ள வேலைகள் அனைத்தையும், குழந்தையும் சரி கணவரும் சரி, வீட்டு வேலைகளை சுத்தம் பண்றது, தூய்மை பணியை பண்றது, மற்ற இதர வேலைகள் எல்லா வேலைகளுமே பார்க்கறது பெண்கள் தான், தலைவிகள் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து வந்தோம். இதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உள்ள காலகட்டம் நவீன காலமா மாறிட்டு, இதுல நம்மளும் வந்துட்டு இருக்கோம், நம்மளும் பயணிக்கிறோம். இப்ப இந்த தலைவனும் தலைவியோட பொறுப்புகள்லாம் எப்படி இருக்கு, எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறாங்க, இந்த பொறுப்புகள் எல்லாம் எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்னு நான் பேசுறத விட, நம்ம இன்றைய நடைமுறையில நம்ம தினசரி வாழ்க்கையில அனுபவிக்கிற தலைவிகளும் தலைவனும் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதனாலதான் இந்த விவாத மேடை. இந்த விவாத மேடைக்கு சில குறிக்கோள்கள், சில நடைமுறைகள் நாங்க வச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்வேந்தர் மன்றத்தோட அடிப்படை குறிக்கோள் நடைமுறை என்னன்னா, இங்க மதம், அரசியல், பாலியலை பத்தி பேசக்கூடாது. இரண்டாவது, ஒரு அணினா அந்த அணியில் மட்டும்தான் நீங்க பேசணும். இடையில நீங்க மாற்றி பேசக்கூடாது, அந்த அணிக்கு செல்லக்கூடாது. அடுத்தது, ஒருவர் பேசும் பொழுது முற்றிலும் கவனித்து பிறகுதான் நீங்க பதில் சொல்லணும். இடையில் குறுக்கிடக்கூடாது. அதுவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரும் பொழுது நீங்க அதற்கான பதில கூறலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்தையோ இல்லது அவர் கருத்துக்கு மறுப்போ நீங்க தெரிவிக்கணும்னு சொன்னா உங்க கைகளை உயர்த்தி நீங்க காட்டலாம். அப்போ நடுவர், அதாவது நெறியாளர் ஒப்புகை கொடுக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கருத்தை யாராவது ஒருவர் சொல்லலாம். நெறியாளரோட தீர்ப்பே இறுதியானது. இதுதான் இன்றைய விவாத மேடையுடைய நடைமுறை. இந்த பங்குக்கு நெறியாளர் ஆமா, நெறியாளர்னா என்னதான் சொல்றேன், அவரை பாக்குறீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்போ தலைவியே தலைவரே. முதல்ல
தலைவர்கிட்ட போகலாம். தலைவி கிட்ட தான் எப்போதும் போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நான் தலைவர்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். குடும்ப சுமைகள் அதிகமாக சுமப்பது தலைவரே அப்படின்னு நீங்களாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா? எந்த மாதிரியான சுமைகள்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கு? நீங்க தலைவரா இருக்கிறதுனால ஒரு முதன்மையான சுமைன்னா நீங்க எதை சொல்வீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். நானே ஆரம்பிக்கிறேன். தலைவர் எல்லாருமே அவங்க மனைவி எதிர்த்து தூக்கிருக்கீங்க. அவங்க மனைவி எதிர்த்து தூக்கிருக்கீங்க. எழுத்துக்கவா எல்லாம் தூக்கிருக்கீங்களா? பாருங்க, நாங்க சுமையா தூக்கிருக்கோம். நான் நிறைய சுமை தாங்க. ஓகேவா? ஆனா இது சுதமான சுமைன்னு நான் சொல்லுவேன். அதாங்க இன்னொரு என்ன சொல்லணும்னா, ஒரு கணவன் மனைவி கூட பாத்துக்கலாம் எப்படின்னா, அவன் அவளுக்கான தன் பொண்ணுக்கு புன்னகை பூட்டி அவள் முகத்தில் புன்னகை தீட்டி அவன் முகத்தில் ஒளிரும் ஒரு குறுநகை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இந்த சுமை எல்லாமே அடையும். அதுல எதிர்பாராத சுமையும் நடக்கும். எதுக்குன்னா, நான் அந்த புன்னகை மட்டும் கூட்டல நினைச்சீங்களேன், புன்னகை போட்டு நினைச்சீங்களேன், ஒரு காஃபி கேட்கறேன், காஃபி அடிச்சு சொல்றேன், உனக்கு எது காஃபி ஒன்றும் பண்ணவே இல்லையே, சரிம்மா சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு மணி வாங்கிக்கிற வரைக்கும் சோறு. அந்த மாதிரி அந்த சுமையை வாங்குறதுக்கு நாங்கள் ஓவர் டைம் அதை பார்த்து வாங்கி கொடுத்து போயிடலாம். அது ஒன்று இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து கணவன் மனைவி பார்க்குறாங்க, இன்னொரு கணவன் பார்க்குறாங்க. அந்த மனைவிக்கு வந்துட்டு அது மாதிரி வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த மனைவிக்கு வந்து கணவனால வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் கணவன் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதை அந்த கணவன் பார்த்துடலாம். அவளுக்கு தெரிஞ்சிச்சு, வாங்கிக்க ஆசை இருக்கு, என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஒரு சிறி முகசிரிப்பு வருது. அந்த இடத்துல ஒரு சுமை இருக்கு தெரியுமா? அதை தவிர்க்க முடியாத சுமை. அதை அவர் கொடுக்கவும் முடியல, இவன் அன்பார்ந்த மனைவி கொடுக்க முடியல. அந்த சுமையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்குவான். என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்க முடியும். ஆனால் அவன் கேட்கறப்ப கொடுக்க முடியல. அந்த சுமையை நீங்க எப்பவுமே ஈடுகட்டவே முடியாது. அந்த சுமை எப்போ சுகமா மாறுச்சுன்னா, அந்த மனைவி வந்துட்டு ஸ்மைல் பண்றாங்கல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு தலைவரோட பெரிய சுமை என்னன்னா, ஒரு பெண்களோட சேலையில ஒரு சின்ன கரை இருந்தாலும் சுமை இருந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சிடும். அதே ஒரு ஆணோட வேட்டியில ஓட்டை இருந்தாலும் அதை மடிச்சு கெட்டா போனோம், அந்த சுமையை யாருக்கும் சொல்லவும் முடியாது, காட்டவும் முடியாது. எதிர்ச்சா வேட்டி வந்துடும் பயமா இருக்கு, ஆனா சொல்ல முடியாது. அதுதான் ஆண்களோட பெரிய சுமை. மனைவி வந்துட்டு அந்த சுமையை வந்துட்டு சுமை பண்ணாம நீ வாங்கி வக்கீல் சொல்றாங்க, சுமையை தாண்டி மேல வைக்கிற சுமையா இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி, நீங்க ரெண்டு பேருமே இப்ப தலைவரா இல்ல இருந்தாலும் இவ்வளவு பேசுறீங்க, வேற யாராவது சொல்ல முடியுமா? பெரிய ஒரு சுமை, நான் வந்து தலைவரா இருக்கிறதுனாலதான் எனக்கு இவ்வளவு சுமைகள் அப்படின்னு பண்றேன் அப்படின்னு தலைவனா தலைவலியா தலைவியான்னு கேட்குறேன். முதல்ல சொல்லணும்னா ஐயா எழுதி பார்த்துக்க ரொம்ப ரெக்கார்ட். இது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் தெளிவாக வந்து உட்காந்துட்டாங்க ஒரு இடம். நான் இப்போ எடுத்தோன்னு வந்தோன்னு உட்காந்து, ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, இங்கே உட்காருதா, அங்கே உட்காருதா, திருப்பி இங்கே வருதா, மனசு ஒன்று சொல்லுது. ஆனால் திருப்பி போகணுமேங்கிற பயம் நிறைய இதுவே ஒரு சுமைன்னு சொல்றீங்க. பெரிய சுமை. தெரியல. குடும்ப பொறுப்புகள் அதிக சுமையாக இருப்பது தலைவியே அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்றீங்க? எது எனக்கு வந்து ரொம்ப சுமையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க. வீட்டு வேலைகள் தான். எந்த மாதிரியான வேலைகள் சுமையா இருக்கு? காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்க தான் வேலை பார்க்கறோம். எல்லா வேலையுமே நாங்களே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லா வேலைக்கும் போயிடலாம். அதனால இது உங்களுக்கு ஒரு சுமையான பள்ளிக்கூடம் அடிச்சு 24 மணி நேர வேலை. அதனால அது பெரிய அவங்களோட வேலையாவது ஆண்களோட வேலையாவது 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்குள் முடித்துவிடும். எங்களோட நேர பணி வந்து அதிகம். அது வந்து நேரத்தில் அடங்காத ஒரு பணி இல்லையா? 24 மணி நேர வேலை. வேற யாராவது இன்னும் பேச சொல்ல முடியுமா? இப்போ நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், பொருளுக்காக வந்துட்டேன். பட் என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிட்டு தனி ஒருத்தியாக இருந்து எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு பசங்களுக்குள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு படிப்புக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு எந்த தலைவலியும் கொடுக்காம பண்ணிட்டு இருக்கிறதால அது பெரிய ஒரு இது. அவங்களுக்கு சுமை ஜாஸ்தி. தலைவலியா வந்துச்சு. இங்க நிம்மதியா வேலை பார்க்கணும்னா அவங்க
பொறுப்பாக செய்யறதுனால நம்மளுக்கு இந்த நிம்மதியாக வேலை பார்க்க முடியல. அதனால எனக்கு வேலை பார்க்கறதோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு சரியா சொன்னீங்க. ஒன்லி வந்து பொருள் ஈட்டுறது மட்டும் தான் என்னோட வேலை. மற்றது எல்லாமே வந்து என் மனைவி தான் செய்யறாங்க. அருமை தலைவலி உங்களுக்கு தலைவலி உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா என்னுடைய கணவர் படிச்சுக்கிறீங்க, நான் கதையை மேற்பட்டு படிச்சுக்கிறீங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, 3 பிள்ளைகள் இருக்கு. கணவன் வீட்டை விட்டு வேலை விட்டு வருவார், 8 மணி நேரம் அவர் படிப்பிட்டு அவர் என்ன செஞ்சிருவார், உட்கார்ந்துருவார். அவருக்குரிய சாப்பாடு, அவருக்குரிய குடி எல்லாத்தையும் காலையில் கொண்டு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்குரிய வேலை, சமையல் வேலை, வீட்டுக்குரிய வேலை, டோஸ் மாஸ்டர் சொல்வேந்தர்கள் வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிடைக்கிற நேரத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம், படிச்சு கொள்றோம். அப்ப பொறுப்புகள் சொல்றது வந்துகிட்டு தலைவன் தலைவி என்பதையும் தாண்டி சில தவிர்க்க முடியாத பொறுப்புகள் இருப்பதாக என்னுடைய தலைவர்கள் பார்ப்பது ஒரே மாதிரியான வேலை, நாங்கள் பார்ப்பது பல மல்டி டாஸ்கிங் சொல்லலாம். தலைவர்களெல்லாம் பார்க்கறதுனால எல்லா வேலைகளும் நாங்கள் சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு துணைத் தலைவர் வந்து படம் எடுத்து இதை வந்து நல்ல தலைவர் உருவாக்கியிருக்கீங்க. வீட்டோட சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு அவரோட கணவரை வந்து துணைத் தலைவரா ஆக்கியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது வந்து ஒரு மனைவியோட தியாகத்தால தான் முடியும். அப்புறம் என் மகன் வெளியே செல்வதை நீங்க பார்த்துருக்கீங்க. குறைந்தபட்சம் 5 இல்ல 6 தடவையாவது அவன் வெளியே சென்றிருப்பான். நானும் ஒரு 4 5 தடவை வெளியே செல்வேன். ஒரு தடவையாவது யாருக்கு சுமை இருக்கு? தலைவர்களுக்கு தான் வந்து சுமை அதிகம். நீங்க வந்து டிராபிக்ல போகும்போது எந்த போலீஸ்காரனாவது பொண்டாட்டி கணவர் வந்து வைஃபை கொண்டு போக நிப்பாட்டிருக்காங்க, நீ பாத்துருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் இருங்க, மனைவியை பைக்ல கொண்டு போக நிப்பாட்டிருக்காங்களா? அவனே பாவப்பட்டு போற, அவனையா பிடிக்க காசு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. இதோட நம்ம சுமையை பத்தி இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது இப்போ வந்து பொதுவான சுமைகளை பத்தி பேசணும். இப்ப காலம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னோட அப்பா, என்னோட தாத்தா, இல்ல என்னோட அம்மா, என்னோட பாட்டி சுமந்த சுமையெல்லாம் நான் சுமக்கிறேன். அப்போ இப்போ வந்து நவீன காலம், எனக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான சுமைகள்லாம் எனக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல நான் ஒரு தலைவனா இருக்கும் பொழுது எனக்கு வந்து எங்க அப்பா அதை வந்து சந்திக்கல, இந்த சுமையை எங்க தாத்தா சந்திக்கல, ஆனா நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல எல்லா பொருளீட்டதுக்கு அப்புறம் வீட்டில் வசதியாக வாழணும் நினைக்கும். விரலுக்கு ஏற்று வைக்கணும், விரலுக்கு அதிகமான வீக்கம் தான். என்ன பண்ணிடுவோம், எனக்கு சின்ன ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இல்லை பெருசாக வாங்க, சோசா வாங்கணும், கோழி வீடு சின்ன நம்மளோட கேட்க காசு எடுக்கணும், நம்ம பெருசாக இந்த இடத்துல தான் வாங்கணும். யாரு மனைவி சொல்லுவோம், கணவன் இல்லை போடி போன்ல இருந்து வாட்ச்ல இருந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், தேவையான பொருளா வீட்டுல ஸ்டீமர் வாங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டீமரோட ஒரு போட்டோ கூட இருக்கும், திருப்பி அயன் பாக்ஸ் இருக்கும். எதுக்கு யாரும் ஆடம்பர செலவுகள். ஆனா அந்த பொருட்சுமைகள் அனைத்தும் கடைசியாக இருக்கும். ஒரே விஷயம் தந்தை வாங்க கடன் இருக்கு அப்படின்னா தந்தை இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கு போய் இருந்தது, அவங்களோட மகன் இருக்கு. ஸோ அந்த மகன் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு கடன் இருந்ததுன்னா முன்னாடி கடனும் அவன் கடன் தான் வாங்க. இங்கே தேவையில்லாத என்னோட தாத்தா என்னோட தந்தை பார்க்காத தேவையில்லாத பொருட்களை வியாபாரங்கிற பேர்லையோ இல்லை தொழில்நுட்பம் பேர்ல ஏன் தலைவர் கட்டணும்? அடுத்ததா நான் சுமை எப்படி பார்க்கறேன்னா
எல்லாமே வந்து பேர்டனாக பார்க்குறாங்க, சாரி சுமையாக பார்க்குறாங்க. நான் வந்து மன சுமையாக பார்க்குறேன். நான் கல்யாணம் ஆன புதுசில், கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வரப்போகிற மனைவி வந்து என்னோட ஒரு புத்திசாலியாக இருக்கும், அப்படி எல்லா இதுலேயுமே நாலேஜபுளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அப்படி எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பொது இடத்துக்கு போகும்போது அவங்க லீட் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் என்னுடைய மனைவி வந்து அது ஆப்போசிட், பயங்கர நாலேஜ், ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் சிங்கப்பூரில் ஒரு 15 வருஷம் இருந்தோம். சிங்கப்பூர்ல எல்லாருமே வந்து ஓகே வெரி குட் கண்ட்ரி அதுமாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வீடை விட்டு அவங்க வெளியில் வந்துட்டு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறதுல எனக்கு டே பை டே வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக, ரொம்ப எனக்கு சுமையாக ஆயிடுச்சு மனதளவில். பட் கேரக்டர் எல்லாமே ஓகே, மனதளவில் ரொம்ப சுமையாக. இது வந்து நம்ம அப்பாவும் சரி தாத்தாவும் சரி இதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பெண்கள் வந்து வெளியில வர இங்கதான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு 2 வயசுல இருந்தாங்க. ஸோ அந்த பேர்டு வந்து எனக்கு ரொம்ப அம்மாவான சுமை எனக்கு நல்லா தெரியும். அது இதெல்லாம் வெளியே கொண்டாடணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நம்ம ஒரு மோல்ட் பண்ணணும் சொல்லி அது எனக்கு மனதளவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு காலப்போக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்து இதுமாரி ஒரு வேலையில் போய் நம்ம போய் இங்கிலீஷ் பண்ணோம்னா அவங்க வந்து வேலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. இருக்கு இப்போ நாங்கள் ஹிஸ்ட்ரியில் இப்போ நாங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெரியும் அவங்க எவ்வளோ போல்டாக நான் அந்த சைடு போகும்போது இந்த சைடு அப்படின்னு சொல்லி இது வந்து இது அப்படியே கேஸ்கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சுமையாக இருந்தது. வேற யாராவது இதை பத்தி கதை சொல்றீங்களா? திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், குடும்பத்தார் திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற 2 பார்ட்டா பிரிச்சுக்கணும். உங்களுக்கே தெரியும். திருமணத்திற்கு பின் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஒரு பையன் வந்து இல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் சொல்றேன் இதுக்கு தகுந்த பதில சொல்லுங்க. அதாவது உங்க அப்பா உங்க தாத்தா பார்க்காத புதுமையான சுமைகள் நீங்க என்ன? புதுமையான சுமைகள்னா கூட பிறந்தவங்கள பார்க்கணும். கல்யாணம் சடங்கு சீரிலேருந்து பொய்ய காது குத்தி எல்லாத்தையும் பார்க்கறது வந்து குடும்ப தலைவர் தான். காசு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. டபுள் எதுன்னா எதுவுமே நடக்க முடியாது. ஸோ காசு தேவைங்கிறது வந்து எல்லா பொறுப்புமே வந்து குடும்ப தலைவர்கிட்ட தான் வந்து செய்யறதை தவிர தலைவிட்டு வராது. தலைவி வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுக்குற காசை சரியா பிளான் பண்ணி அந்ததுக்கு எது அவசியம் இல்லை இது செஞ்சுதான் ஆகணுமாங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்க செய்யறது தான் அவங்களோட ஒர்க்கை தவிர குடும்ப சுமை வந்து அதிகமாக சுமக்கிறது வந்து தலைவர்கள் தான். தலைவர்கள் இல்லைன்னா தலை இல்லைன்னா ஒன்றும் ஆடாது. அதாவது சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களுக்கு கொடுத்து செய்யறது வந்து ஒரு தலைவர் தான் அப்படின்றது நீங்க கருத்து. இப்போ நவீன காலத்தில் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த காலத்தில் அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது, எடுத்த வீட்டுக்காரங்க சொல்றது தான் மனைவி கேட்பாங்க. அதன் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் மாறும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக கைக்குள்ள இருக்கு. நீங்கள் வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல, மனைவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, நடைமுறை வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு தலைவர்கள் மாற்றணும். மனதை மாற்றுறது இருக்குல்ல, அது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருள். அது உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் தந்தைக்கோ இல்லை தாத்தாக்கோ எப்படி இருக்கும்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து தான் பொறாமப்படலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இதையும் பார்க்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லா விதத்துலையுமே அதிகமாக இருக்கும். ஆண்கள் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஒரு சில எதிர்பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் இல்லை, இதுதான் நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க மைண்டை வந்து கண்ட்ரோல் சொல்ல முடியாது. இதுதான் நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்றதே சவாலானது. இது வந்து முந்தைய காலங்களில் இல்லை. இது வந்து என்னுடைய எங்க தாத்தாவுக்கு ஒரு 12-13 குழந்தைங்க. அந்த விஷயம் அவருக்கே தெரியாது. ஏன்னு சொன்னா எங்க ஆயா அந்த அளவு அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. எங்க தாத்தா அந்த பேர்னை எப்பவுமே ஏற்றுக்கிட்டே கிடையாது. இப்போ ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு யார் போகணும்? கணவன் தான் போக வேண்டியிருக்கு. உடம்பு சரியில்லைன்னா ஏங்க உடம்பு சரியில்லை முடிச்சு வாங்க போங்க, நான் கணவன் தான் தூங்காமல் கிடக்குறான். வீட்டில் ஏதாவது ஒரு கேஸ் தீர்ந்து போச்சு, அதை மாற்றினாலும் யாரை கூப்பிட்றீங்க? எங்கள் தாத்தா வந்து கேஸ் மாற்றினாரா என்னைக்காவது? அதாவது எங்கேயாவது ஒன்று அந்த மாதிரி நடக்கலாம்.
தாத்தாவுக்கு இல்ல நீங்க மாத்துறீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கணவர் தான். அத்தனை பேரை சமாளிக்க முடிஞ்சது இல்லை அவரால். இன்னைக்கு அது நடக்குதா? நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால கணவர்களுக்கு தான் சுமை அதிகம் இந்த விதத்தில். ஒரு புதுமையான சுமை தலை அதாவது என்னுடைய தாய் என்னுடைய மாற்றி சந்திக்காத ஒரு புதுமையான சுமை எனக்கு வந்து இந்த ஒரு தலைமுறையில நான் வந்து எதிர்கொள்றேன் அப்படின்னா என்ன? எதை சொல்றீங்க? புதுமையான ஒரு சுமை சொல்லுங்க. இப்போ என்னுடைய பாட்டி காலத்துலேயும் என்னுடைய அம்மா காலத்துலேயும் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக லார்ஜ் ஃபேமிலிஸ். எப்பவுமே மகன் இருக்காங்கன்னா கூட அப்பா அவருடைய அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த மாதிரியான நானே அப்படி தான் வளர்ந்தேன். ஸோ அது ஒரு கூட்டு குடும்பம். என்னோட அம்மா வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது தாத்தா பாட்டி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இருந்தது. ஆனால் இப்போது என்னோட மனைவியும் ஒரு டீச்சர் தான். ஸோ அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. தனி ஒருத்தராக வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டை இதையும் பார்த்துக்கிட்டு அதுலேயும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோம்பலான எந்த மாதிரி ஒரு சோமாரியான ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அது இன்னும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யறது ஒரு இதுதான் ஒரு புதிய இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேலஞ்சஸ் டெஃபினெட்லி கண்டிப்பா இந்த கச்சாரில் ஒவ்வொரு வீடுமே வந்து இதை சந்திக்கிற இருக்க முடியாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. வேற யாரு இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து ஒரு வண்டி வாங்கி நீங்க எல்லாம் அவங்க வண்டியில ஒவ்வொரு வாட்டியும் உட்கார வச்சு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா போவீங்களா? இல்லைங்க, பயத்தோடவே போறாங்க. அவங்க ஒரு கூகுள் சிடி மாதிரி ஆயிட்டாங்க, உங்களை வழி நடத்துறாங்கன்றதுக்காக. இந்த காலத்துல வந்து இங்க இருக்கிற நிறைய இவங்க வந்து உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கடா நம்மள மாதிரி எங்கடா நம்மள மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, நம்ம பண்றதெல்லாம் அவங்க பண்றாங்களோ அப்படின்ற உங்களால வந்து அந்த உங்க வயது, ஏன்னா நம்ம திருமணம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் கம்மியான வயது இருப்பாங்க. அதனால எதுக்கு அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாத இருந்தாதான் நம்ம வாழ்க்கை இதாகும்னு நீங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னேறி வர்றத பார்த்த உடனே உங்களால பொறுக்க முடியல. ஓகே, என்ன வழி நடத்துற அப்படின்ட்டு நீங்க எல்லாம் வந்து பயப்படுறீங்க அப்படின்றத வாதம் பெண்களுக்கு வந்து ரொம்ப சுமையா இருக்குதுன்னா என்னுடைய கணவர் அவர் வெற்றி அடையணும். அவர் ஒவ்வொரு விஷயங்கள் சில குறைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர் வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் அவர் பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு. ஏன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ண மாட்டேங்காரு, அந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிட்றாரு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு, அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, ஒரு இனிப்பு வியாதி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இவரை எப்படியாவது திருத்தணும், ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல வரணுங்கிற ஒரு அக்கறை அதே அவங்களுக்கு பெரிய சுமையா இருக்கு. ஏன்னா இவர் வந்து கோபக்காரா இருக்காரு. இவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் மாமியார் மதிக்கிறது திட்டிருக்காரு, அவங்க அலுவலகத்தில் சில நேரத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணிடுறாரு, ஒரு கோபக்காரா இருக்காரு. அவரை எப்படியாவது ஒரு சாந்தம் அவருடைய குறைகள்லாம் சுட்டி காட்டி அவரை எப்படியாவது முன்னேற்றணும், அவர் நல்ல ஒரு வெற்றியாளரை மாற்றணும். நம்ம கணவர் வந்து ஒரு நல்ல நிலையை அடையணுங்கிறது ஒரு மனைவிக்கு சுமையா இருக்கு. அதே நேரத்தில் கணவர்கள் யாரும் நம்ம மனைவி முன்னேற்றணும் அவங்க மனதில் சுமையா எடுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய வந்து தேர்வுகள் கணவர் எழுதுவாரு, நிறைய வந்து டெஸ்ட்டுக்கு போவாரு. இதுக்கெல்லாம் போகிறதுக்கு மனைவி தான் வந்து உறுதுணையா இருக்காங்க. அவங்கள வந்து படிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கி சில வீடுகள்ல வந்து தனி அறிவியல் கணவர் கொடுக்குறாங்க. நீ படிச்சு நீ முன்னேறி வா, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த உயர் பதவிக்கு போகணுமா, அப்ப நாங்க எந்த தொந்தரவுமே பண்ணல அப்படின்னு வீட்டுல குழந்தைகள் மனைவி 2 பேருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தூணா இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சரியான ஒரு அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் என்னதான் திருத்தணும் வேலையை பார்த்தா கூட அதை பொறுத்து
உடனே என்ன சொல்லுவாங்க, நான் ஜிம்முக்கு போறேன், நான் நடக்க போறேன் அப்படின்மா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது சுகர் இருக்கும் கட்டாயமா, யாருக்கு எத்தனை பேருக்கு அவங்க வயிற்றுக்கு சுகரோ பிபியோ இருக்கிறதுன்னு தெரியும். அவங்க வாக்கிங்கு போறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல வீட்டு வேலை பண்ணா போதும், நீங்க வீட்டு வேலை பண்றீங்க, முழு நேரம் வேலை செய்ய அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட சுயநலவாதிகள். மனைவிகள் வந்து கணவரை அவர் எப்படி இருக்காரோ அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஆனா கணவர்கள் தான் மனைவி அது சரி இதை சரி இப்படி எதிர்பார்க்கன்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சங்கராஜ் நம்ம நிகழர் அவர்களே என்று சொல்லப்படுகிற பதிலுக்கு பதில் முன்னாடிலாம் வந்து என்னன்னா வீட்டு குடும்பத்திலேயே வந்து பசங்களுக்கு பண்பும் பாசமும் கொடுத்து வளர்ப்பாங்க. அது மாதிரி உணவு அவ்வளோதான் அவங்களுடையது. இப்போ வந்து படிப்பு கொடுத்து வளர்க்குறதுக்காக உட்காந்துட்டு என்னுடைய மனைவி 2வது 3வது 4வது உட்காந்து படிச்சு அவங்க பரிசைக்கு தயாராக பசங்க படிக்க வைக்கிறது. இது வந்து இப்போ நவீன காலத்தில் அதிகமான ஒரு சுமை. அந்த அளவுக்கு சிரமமா இருக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறது, குழந்தைகளை வளர்க்கறதே வந்து நம்ம ஒரு புதுமையான ஒரு சோதனைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் வந்து அதை வந்து எதிர்கொண்டிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஈர்க்க முடியாத ஒரு சுமைன்னே சொல்லலாம். இப்போ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அப்பா எல்லாம் காலங்கள்லாம் நம்ம அம்மா அப்பாலாம் பாத்தீங்கன்னா சோறாக்கி குழம்பு வச்சு தட்டில் போட்டு கொடுத்தா நம்ம மட்டும் சாப்பிடுவோம். வேற எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை, நம்மளாம் கேட்டிருக்கவே மாட்டோம் இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் நம்ம எழுந்திருக்கோம். அவங்க என்ன கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு சத்தம் போடாம எழுதுவோம். ஆனா இன்னைக்கு அந்த வேலையை நம்ம பண்ண முடியுமா நம்ம பிள்ளைங்கிட்ட? இது வந்து ஒரு புதுமையான ஒரு நம்ம எதிர்கொள்கிற ஒரு விஷயம், ஒரு சவால்னு சொல்லலாம். இப்போ வந்து புதுமையான நம்ம வந்து ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, ஒரு சாப்பிட வைக்கிறது வந்து ஒரு புதுமையான ஒரு சவால். அந்த மாதிரி புதுமையான என்னென்ன சவால்களை சந்திக்கிறீங்க நீங்க வந்து தலைவரா இருக்கும் பொழுது? இது எனக்கு புதிய ஒரு பெரிய சவாலா இருக்கு இந்த குடும்பத்துல. இதை மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னால மாத்த முடியல. யாராவது சொல்லாதவங்க பதில் சொல்றாங்க, அப்ப சொல்லுங்க. நகை வாங்கி கொடுத்து வீடு கட்டி அடுத்து சொந்தக்காரர் கொடுத்து போய் தாய்மொழி கொடுத்து எல்லாமே நம்ம செஞ்சாலும் கஷ்டம் என்னமா சொல்லுவோம் தெரியுமா? என்ன செஞ்சு கேட்கல, அது வந்து தலைவர்களுக்கு பெரிய மனசுமை கொடுத்துருக்கும். கண்டிப்பா இது எல்லா இடங்கள்லயும் என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க தலைவன் வந்து அதிகமா எல்லா இடத்துலயும் கேட்கிறாரு, சந்திக்கிறாரு. அந்த விஷயம் தலைவர்களே அடுத்தத வந்து தலைவர்கள் வந்து அதிகம் சுமை சுமக்கிறாங்க, உடல் அளவுலையும் மனதளவுலையும். அடுத்ததா வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு தலைவர் போறாரு, எவ்வளவு கிடைக்க போறாரு, அது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு, புடவை கிடைக்க போற நேரம் முதற்கண் தலைவைகள் அனைவருக்கும் அவர்கள் மீது எந்த ஒரு பேசிய சிலர் தங்களது சொந்த வாழ்க்கையை இங்கே கூறினர் கிறுக்கு பிடித்து விட்டது, பொறாமை இருக்கிறது. அன்பர் கூறியதை நான் எவ்வாறு நினைத்தேன் என்றால், பயம் வருகிறதா என்றால் எங்களது பாதுகாப்பு குறித்து பயம் வருகிறது, ஓட்டும் எனது மனைவியை குறித்து பயம் வருகிறது. அவர் என்னை விட முந்தி விடுவார் என்றல்ல, உண்மையை கூறுகிறேன். நான் எனக்கு கல்யாணம் உடனே அவரை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் சேர்த்து விட்டேன். இது வந்து என்னை விட முன்னீர் விடுவார் என்றோ என்ற பயத்திலோ நான் செய்யவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த முத்தாய்ப்பாக முடிவுரையாக நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் அதிக சுமை சுமக்குவர்கள் தலைவிகள் தான். அவர்களையும் சேர்த்து மனதில்
கணித சொன்னாங்க. எத்தனை பேர் வந்து அந்த வண்டியெல்லாம் விட கற்றுக் கொடுத்துறீங்க? எத்தனை பேர் அந்த அணியில் ஆர்வமாக வந்திருக்காங்க கற்றுக்கிட்டு? கத்துறீங்க உங்களை வந்து தள்ளி விட வேண்டியதான். வாங்க கத்துங்க, வாங்க கத்துங்க. உள்ள என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தலைவர் தலைவி அவங்க 2 பேரும் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து நடத்திட்டு போகும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் இது வந்து எல்லா தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அந்த தலைவன் இல்லாத பட்சத்தில் அதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு தலைவன். அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் தலைவன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்து தர அல்லது அவர்களுக்கு சொல்லித்தர விளைகிறார். அவர்களும் ஆர்வமாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களின் சுமைகள் குறையும். அவர்களை விதம் இல்லாத பட்சத்தில் எங்களுடைய சுமைகள் இதை வெளியே சொல்ல முடியாததால் இன்னும் அதிகமாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். சான்றாக நான் 18 வருடங்களாக பின்தொடர்ந்துள்ளேன் அந்த வண்டியை கற்றுக்கொள்வதை. முடிந்தது. முதல் கேள்வி என்ன கேட்டீங்க அப்படின்னா, தலைவன் தலைவி சுமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவன் தான் அதிக சுமை இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த தலைவருடைய பாரத்தையும் சேர்த்து அவங்க வந்து தலைவன் வந்து சுமக்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறோம். நான் 2 மாதம் ஊருக்கு போகிறேன், நான் தான் பாத்திரம் வளர்ப்பேன், நான் தான் துணி துவைப்பேன், நான் தான் காய்கறி போயிட்டு வருவேன், என் பிள்ளையை நான் தான் முடிச்சு வருவேன். எல்லா வேலையும் நான் செய்வேன். காலையில் நான் வந்து 5 மணிக்கு எழுந்துருவேன். 5 மணிக்கு எழுந்து மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து வெட்டி கொடுத்து அவளை சமைக்க மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி மிக்சியில் அரைக்கையிலேருந்து துணி துவைக்கையிலேருந்து இப்போ எல்லா வேலைகளையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்று. 2வது இவங்களாம் சொன்னாங்க, இப்போ உள்ள சமூகத்தில் எப்படி எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து பாம்பேல இருந்தார், எங்கள் அம்மா வந்து ஊரில் இருந்தாங்க. அப்போலாம் மாதத்துக்கு ஒரு கிடையாது தான் வரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு காலையில் நான் குட் மார்னிங் அனுப்பலன்னா 100 மிஸ் கால் கிடக்கும், வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம என்ன வேலை பார்த்துருக்குன்னு தெரியாது. அவங்க மிஸ்கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் உச்சத்துக்கு போயிடும். என்னடா இது இவ்வளோ கெட்டதோட சும்மா இருக்கலாம் நம்ம போயிடும். ஏன்னா இப்போ பாருங்க, குட் மார்னிங் அனுப்பணும், குட் ஆஃப்டர்நூன் அனுப்பணும், அப்புறம் குட் நைட் அனுப்பணும். இதெல்லாம் அனுப்பலன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கும். ஒரு நேரம் ஃபோன் பண்ணலன்னா எனக்கு யாரெல்லாம் கரெக்டாக தெரியுமோ அவளுக்கும் ஃபோன் வேணும். ஆளை காணும் அப்படின்ட்டு. அப்போ நான் காதல் திருமணம் பண்ணிட்டேன். ஆனா காதலிக்கும் போதும் அதே பிரச்சனை இருக்குது. ஏன்னா எதுக்கு கோவப்படுவா, ஏன் கோவப்படுவானே தெரியாது, என்ன பிரச்சனை கோவப்படுவானே தெரியாது. திடீர்னு வந்து ஏதாவது சொல்லியிருப்போம், அதுக்கு உடனே ஒரு கோவம். இப்போ எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசினாலே போதும், அவளுக்கு உடனே பத்திட்டு எரிய ஆரம்பிச்சு. ஏன் அப்படி எரியுதுன்னு எனக்கே தெரியவே இல்லை. எங்க அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த மாசம் கூட கொடுக்கலாம், உங்க அம்மாவுக்கு செய்யணும், அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க அது செஞ்சாங்க, இது பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். எப்போ 1950ல அதை வந்து 2035 வரைக்கும் சொல்லி கட்டுவாங்க. அவருக்கு ஒரு பதில் இருக்கு. போன மாதம் ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. 4 கிலோ முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட பேசி சமாளிச்சு 4 கிலோ அவருக்கு இது என்ன இவர் மேல அக்கறையா இல்லை. அவர் இங்க இருந்து 5 பவுன் எடுத்து போகணும். சரி, அடுத்த கேள்வி வர. அடுத்த கேள்வி. அதாவது குடும்ப தலைவர்கள் எந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதான் வேணும், இது வேணாம்னு சொல்றேன், ஆனா இது வேணும் அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ் தேவையில்லாத பொருட்கள்லாம் வீட்டுல வாங்கி அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அதாவது அவங்க சொன்னாலும் அதை கேட்கறது இல்லை, நிறைய வாங்கி அந்த மாதிரி அடுக்கிறது,
அந்த மாதிரி பழக்கங்கள். கார் வாங்கணும் 4 வருஷம் ஆயிட்டாலே பழசு சொல்லிடுறாங்க. புதிய காரை விட புதுசு அதுக்கப்புறம் வேற ஏதாவது குடும்ப தலைவிகள் என்ன மாதிரியான ஆடம்பர செலவு பேசாதவங்களுக்கு வாய்ப்பு தரேன். கல்யாணம் ஆகும்போது ஒரு பீரோ அதில் என்னுடைய இது வந்து முக்கால் அளவு இருக்கும், அவருக்கு கால அளவு. இப்போ பார்த்தா பீரோ வெளியில் எங்க வீட்டுல ஒரு மேல் அடுக்கு இருக்கு, மேல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பரன். அந்த பரன் வந்து 3 சீடு இருக்கும். 3 சீடு பாத்தீங்கன்னா கெட்டி 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 வச்சிருக்கோம். அது ஏன் வச்சிருக்கோம் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி புடவைகள் நகை நட்டு எல்லாம் போட்டு போகும்போது கணவர் வந்து நல்லா எங்களுக்கு ஒரு செருப்பு ஒரு ஷூ அவ்வளவுதான். எங்க போனாதான் போட்டு போவோம். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஏத்த மாதிரி ஒரு செருப்பு, இந்த ட்ரெஸ் ஏத்த மாதிரி ஒரு செருப்பு. போடாம போனாலும் ஆனா மனைவியை வந்து தங்க மாதிரி வச்சிருக்கான். தங்க மாதிரி வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது, பிறவியிலேயே அவங்களுக்கு சேமிப்பு குணம் அதிகம். பாத்தீங்க அப்படின்னா பெண் பிள்ளை இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுல வளர்ந்த உடனே அந்த பெண் பிள்ளை போடும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிழிச்சல் ஆனா வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நீங்க என்னைக்காவது உங்களுடைய பழைய சொக்காவை எடுத்துட்டு போய் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா உங்களை மட்டும்தான் யோசிக்கிறீங்களா தவிர இவங்க வந்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை இப்படியே சேர்த்து வச்சு சேமிக்கவே முடியும். ஐயா சொல்றதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் சரியா? இப்ப வாங்குற புடவை நான் இப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் தான் ஆகுது. நான் சொல்றேன் இப்ப என்ன நடக்குது. என் மனைவிக்கு இது வரைக்கும் நானே 25 புடவை வாங்கி கொடுக்குறேன். நான் மட்டும் சரிங்களா? முடிச்சிடறேன் இதெல்லாம் ஒரு கபோர்ட்ல இருக்கு. நான் போனா நான் ஊருக்கு போற 1 மாசத்துல 23 புடவை யாருக்கு எங்க தெரியாது. வீட்டுல சேர்த்து சேர்த்துக்கீங்க இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போறது இல்லை, தூக்கி கீழே போடுறது. அது நான் வாங்கி கொடுத்த புடவை 2 புடவை நேற்றுக்கா போன வாரம் கழிச்சு கீழே போடுறது நான் பார்த்தேன். முகத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு மட்டும் மாசம் 20,000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா இல்லையா? யார் தலையில வருது? அந்த அலபாரங்கள் யாருக்கு வருது? யாரும் தலை சுமக்கிறா? மோத்து போற கிரீமுக்கு 5,000 ரூபாயா? நீங்க தானே இந்த மனைவி அழகா இல்லைன்னு சொல்றீங்க. நான் நேச்சுரலா இருந்தாலே அழகா என் மனைவி இயற்கை இருந்தாலே இல்ல முதலாளி பிரச்சனை இல்லாம தலைவர்கள் வந்து மனைவிக்கு நேரம் ஒதுக்குறதே இல்லை. அதனால இந்த தலைவர்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருதோ சரி நம்ம வந்து அழகு குறைஞ்சிட்டோமோ. அதாவது உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை, குறுகிய மனப்பான்மை. நிறைய சேலைகளை வாங்கினா நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும். வேலை செயல்படுறாங்க, அந்த சேலையை நெய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி வரும்? பொருளாதாரத்தை முன்னேற்றாங்க, பணப்புழக்கத்தை இது பண்றாங்க. உங்களுக்கு தான் பெருமை. இந்த ஒரு இதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஒரு பெரிய சட்டி இருக்கு, அதுல 4 பேருக்கு செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சட்டி, ஏன் அதுவே 2 பேருக்கும் செய்யலாம். எதுக்கு சைஸ் வாரியா 5 சட்டி இருக்குன்னு தெரியும். அதுல அவசியமே எங்க வீட்டுல இந்த மாதிரி பயன்படுத்தாத பொருள் நிறைய இருக்கு. பெண்களுக்கு வந்து எல்லாமே வந்து அதிகமா அதுதான்
குடும்ப தலைவியா இருக்கிறதுனால நான் என்னென்ன சந்தோஷத்தெல்லாம் குடும்ப தலைவியா இருக்கிறதுனால நான் என்னென்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்திருக்கேன். தலைவியா இருந்ததுனால இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்திருக்கேன். காலையில எழுந்து முதல்ல ஒரு காஃபி ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட்றதே நம்ம வந்து நிறைய இழக்கிறோம். ஏஞ்ச உடனே கணவன்மார்களுக்கு ஐயோ அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, ஒரு பேட்மிண்டன் போறாரு, வந்த உடனே அவருக்கு வந்து சமைக்கணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் மெயினா பார்ப்போம். காலையில எழுந்து அவர் பேட்மிண்டன் கிளம்புறதுக்கு அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஏஞ்ச உடனே நம்மளால போய் உடனே பால் காய்ச்சி நம்ம ரிலாக்ஸா சாப்பிட போக முடியாது. அவங்க அடிக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். வீட்டுல இருந்தா தலைக்கு ஊத்தி ஒரு நேரத்துல வச்சு அதை சரியா இது பண்ணிக்கிறதே பெரிய வேலை. அதை பார்த்துக்கிறேன். அவங்களால பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. நாங்க முடி வளர்க்க முடியல, முடி வளர்க்கவே இல்லை, முடி வளர்க்கவே சொல்லலையே. தாய்நாட்டுல வேலை செய்யாம இருக்கு வெளிநாட்டுக்கு வந்து வேலை செய்யறதால எங்களோட குடும்பம், எங்களுடைய தாய், எங்களுடைய தகவல், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் உள்ள நாங்க யாருக்காக வந்திருக்கோம்? வெளிநாட்டுல இருந்தா மட்டும் இழப்புகள் எந்த அளவுக்கு தலைவிழா இருந்து இழப்புகள் நான் ஒரு பெண் குழந்தையுடைய தவறாக இருந்து சொல்றேன். அது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளை ஆளாக்கி கூட இருந்து அந்த பாசத்தோட பார்த்து அந்த அளவுக்கு அன்போட அதோட இருந்த குடும்பத்தை திறந்து அப்படி வராங்க. இழப்பில் எனக்கு பெரிய இழப்பு அதை முடிச்சுட்டு வராங்க. அது வரைக்கும் அங்க இருந்து நம்ம யாராவது ஆண்கள்ல கிழக்கரை காயப்பட்ட சில ஊர்களை தவிர என்ன சொல்லுறாங்க பேச வர்றாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டோட மாப்பிள்ளையா ஆனா அதிகமான நபர்களை சொன்னா யாராவது கல்யாணம் முடிச்ச உடனே பெண் வீட்டுல போயிருந்தவங்க யாரு முடிந்த வரைக்கும் என்ன அதிகமான பெண்கள் முதல்ல வந்து பெண்ணுக்கு நகை போட்டு அந்த மாப்பிள்ளை தான் பெண் வீட்டுக்கு போனமே தவிர அது இப்போ மெதுவும் மாறி மாறி இப்பதான் கொஞ்சம் அது வந்து நான் என்ன சொல்றேன், என்னோட நண்பர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, வாழும் போதே இருக்கும் போதே ஒரு நண்பன் இப்படி கிராஸ் பண்றான், அவங்க கிட்ட என்னடான்னு கூட பேச முடியாது, அதுவே பெரிய அந்த நேரமும் இருக்காது. ஒரு கூட இருக்க ஒரு ஊர்ல ஒரு நண்பனோட இருந்தும் இல்லாம எந்த டைமும் கொடுக்க மாட்டாங்க. விவாதம் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பும் உரிமையும் இருக்கு. அதனால இதுல வந்து அவங்கள ஜெயிக்கணும் இவங்கள ஜெயிக்கணும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, நண்பர்கள் பகிர முடியாது. ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க திருமணம் ஆன உடனே பெண்களுக்கு தான் அதிக பள்ளியில் படித்த மாணவி
பாதிக்கப்படுறது இல்ல. இப்ப அம்மா வீட்டுல அவங்கதான் தங்க மகளா இருந்திருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல அம்மா சாப்பாடு எடுத்து வந்து தருவாங்க. எல்லாமே அவங்க கையில வந்து கிடைக்கும். எங்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. ஆனா தனியா வந்ததுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் எதுனாலுமே இன்னொரு ஆள், அதாவது ஒரு கணவரையோ இல்ல யாரோ ஒரு கணவரை தொடர்பு கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில மிகவுமே நம்ம ஒரு மனைவியா மட்டும் இல்லாம வீட்டோட வேலைக்காரியா வீட்டோட பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஆயாவா எல்லா வேலையும் எல்லா என் மனைவி வந்து காலையில 5 மணிக்கு எழுந்து பசங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பி அதுக்கப்புறம் இரவு 10 மணி வரை தொடர்ந்து வேலை இருந்துருக்கும். அப்போ எனக்கு தெரியாது என்ன சுதந்திரக்காரன் கத்தாருக்கு அம்மா வர மாட்டாங்க. ஆண்டு விடுமுறை வந்தாச்சுன்னா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனாதான் தெரிஞ்சுது. அவங்க வீட்டுக்கு போனா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. காஃபி வரும் அப்படிலாம் இருந்தவங்க நான் என் வீட்டுக்கு போனா காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். ஆனா நான் என் மாமியார் வீட்டுக்கோ இல்ல இந்த வீட்லயோ கண்ணாடி இருக்கும்போது நான் 5:30 இல்ல 4:00 எழுந்து எல்லாரும் நான் போயிடுவேன். ஒரு நிமிடம் அதாவது பொய் சொல்றது பொருத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் பெண்ணியம் பேசுறீங்க, அப்புறம் சமோன்னு பேசுறீங்க. ஏதாவது ஒரு இதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு தெரியுமா? ஐயா இத்தனை நாள் வரைக்கும் நான் பார்த்துருந்தேன் கிடக்குடா சாமி இந்த இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க 20 வருஷமா நான் படாத பாடுபட்டு எப்படியோ தேய்ச்சி விட்டேன், இதுக்கப்புறம் ஓம் பாடுறா. அதுக்கு தான் அவர் அழுகுறாரு. வேற ஒன்றும் அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. தெரியுங்களா? இது இவங்க சொல்றதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைங்க. இப்போ உள்ள கதை இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா என் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து 10 நண்பர்கள் இருக்காங்க. என் மனைவிக்கு 100 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க 10வது 8வதுல இருந்து இன்னும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க. என்னால் வந்து காலேஜில் படிச்சவங்க கூட என்னால் இது பண்ண முடியல. இந்த கதையெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் அதான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறி போச்சு. அடுத்ததா இழப்பு பத்தி ஒரே ஒரு நகைச்சுவைக்காக இது கடைசியா நான் கேட்கறேன். நகைச்சுவையா பதில் சொல்லலாம். யாரோட மனசு புண்படுத்துறதுக்கான கேள்வி இல்லை. நீங்களாம் அலுவலகத்தை விட்டு வரும் பொழுது நேரத்தோட வந்துருவீங்களா? வீட்டுக்கு நேரத்தோட போறது பிடிக்குமா? இல்ல தாமதமா போனீங்கன்னா எதுக்காக தாமதமா போறீங்க, என்னென்ன பொய்கள் எல்லாம் சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்றது நீங்களே வந்து அதை சொல்லலாம். இன்னும் ரசனையா நகைச்சுவையா இப்படி எல்லாம் நான் ஏமாத்துறேன் வீட்டை இப்படி எல்லாம் போறேன் அப்படின்னா காலையில போறோம் வீட்டுல இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு நாள் நடந்த மொத்த கதையும் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல போனவங்க போனோம் நடந்த நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும். அலுவலகத்துல வேலை முடிச்சுட்டு மாசம் திட்ட முடியாத கடுப்புல நான் உள்ள வருவேன். உள்ள வந்து என்ன நடந்ததோ வரிசையா பேச ஆரம்பிக்கணும். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் தங்கச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் புள்ள என்ன பண்ண, என் பையன் சேட்டை பண்ணும்போது உன் புள்ள நல்லதா இருந்தாலும் என் புள்ள. இப்படிலாம் இருந்தா எனக்கு 5 மணிக்கு முடிக்க அலுவலகத்துக்கு நான் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு லேட்டா வரணும்னு தான் நினைக்கிறேன். சிவாஜி டைரக்டா ஞாபகம் வருது. ஒவ்வொன்று தான் தெரியுது. ரொம்ப கொடுமை என்னன்னா ஒரு மேனேஜர் திட்டுறாரு. எப்படிலாம் ஏமாத்துறீங்க போய் சொல்றீங்க சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்றீங்களா அதை பத்தி? எப்படிலாம் நீங்க ஒரு மனைவியை ஏமாத்துறீங்க தலைவிகளை அந்த மாதிரி? தங்கமா இருக்கும், ஏமாத்த மாட்டோம், உண்மையா இருக்கும். இப்போ தலைவிகளுக்கு ஒரு கேள்வி. இதே கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். இது நான் தலைவரா சொல்லலாமா? இல்ல அப்ஜெக்ஷன் கணவர்மார்கள் தலைவர் எப்படிலாம், அதாவது இவர் இல்லைன்னா அந்த அலுவலகமே இல்லை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு எந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட சீன் போடுறாங்க? எப்படி
அந்த காலையில இருந்து மாலை வரைக்கும் டிவி பார்க்கணும், அப்படியே பார்த்துட்டு நியூஸ் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், பார்த்து அப்படியே தான் தூங்குவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு தட்டு அங்கேயே தான் இருக்கும். இப்படி அங்கே ரொம்ப எங்களுக்கு நிறைய வேலை வேலை இருக்கும். ஆனால் இங்கே நிறைய நான் ஓய்வு எடுத்து வந்திருக்கிறேன். பசங்க இப்போ பையன் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க கூட நம்ம கண்டிப்போம். எதுக்கு சத்தம் போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க, வீட்டுல வந்து ஒரு வாரம் நிம்மதியா இருக்க முடியுதா, எதுக்கு சத்தம் வருது? அதாவது இவங்க எல்லாமே தொந்தரவே இல்லாம நிறைய வேலை பார்க்கறாங்க. ஒரு டிராமா பண்றாரு, ஏமாத்துறாரு தெரியுது, எப்படிலாம் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லுவீங்க? ஏமாத்துறாங்க இல்ல உங்கள்கிட்ட வந்து நகைச்சுவைக்காக தான் கேட்கறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தன்னோட மனைவி வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து சைக்கிள் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் பரவே இருக்கு. அது வேண்டாதப்ப வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டாரு. அது பரவன உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காங்க. சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிள் பயணம் போறாங்க. இது புதுசா கூடிய வந்தவர் தான் எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கும் சொல்லியிருக்கோம், ஏங்க போங்க எல்லாரும் சைக்கிள் போங்க, எல்லாரும் சைக்கிள் விடுறாங்க போங்கன்னு சொல்லி வீட்டுல இருக்க விடாம அவங்க தொல்லை பண்ணி அமைச்சிருக்காங்க. அவரும் போயிட்டு அந்த சைக்கிள் ஓட்டுற இடத்துல பார்க்ல போயிட்டு சுத்தி பார்த்துருக்காரு. ஒரு ஆளும் காணும், ஒரு ஆளையும் காணும். பார்த்தா எல்லா சைக்கிளும் ஒரு இடத்துல இருக்கான். எல்லாரும் கார்ல போட்டு ஓரமா தூங்கிட்டு இருக்காங்க. யோ வீட்டுல தொல்லை தாங்க முடியாது, அவங்க சொல்லி அமைச்சிருக்காங்க. யார் ஓட்டுறதுன்னு சொல்லி ஓரமா அதனால வீட்டுல இந்த மாதிரி நிறைய காரணங்களால போய் சொல்லி வெளியே வராங்க. சேர்ந்ததே வீட்டுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக. அப்ப பெண்கள்லாம் நீங்க மட்டும்தான் அப்படி வீட்டுல தப்பிச்சு வரீங்களா? நாங்க நிம்மதிக்காக நாங்க வரோம் இல்லைன்றாங்க. அவரை நிம்மதிக்காக அனுப்பிச்சு மிக்க மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நம்ம வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நேரம் நெருங்கிடுச்சு. மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஆமா, தலைவர் பார்க்கணும்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நானும் போயிட்டு என்னோட தலைவனை பார்க்கணும், நீங்களும் உங்க தலைவனை பார்த்துக்கலாம். ஏன்னா திருச்சி உட்கார இன்னைக்கு விவாதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது தனியா நான் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது என்னுடைய பார்வையில இருந்து சொல்லியிருப்பேன். ஆனா இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை, ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு தலைவனா நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன், ஒரு தலைவியா நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். அதாவது தலைவனுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவனா வந்த பிறகு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், சீர்வரிசை பண்ணணும் அப்படின்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஒரு குடும்ப சுமை இருக்கு. அதற்கான பொருளாதாரத்தை ஈற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்கு தலைவனுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மனைவிக்கு பாத்தீங்கன்னா, தலைவிக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கணவர் செய்யறதுக்காக அவங்க துணை நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள அனைத்து பொறுப்புகளுமே, குழந்தை பராமரிக்கிறதுல இருந்து வீட்டு வேலைகள், சமையல், வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாம கணவருக்கு உதவியா பொருளீட்டவும் இப்ப பெண்கள் வந்து தயாராயிட்டாங்க, பொருளீட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போறாங்க, சில பேர் சிறு தொழில் பண்றாங்க. வீட்டுல இருந்துட்டே கணவருக்கு நம்ம எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு சின்ன வேலைகள்லாம் எடுத்து வீட்டுல இருந்து பண்றாங்க. அவங்க வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த மாதிரி தொழில்களும் பண்ணிட்டு, சில பேர் வேலைக்கு முழு நேர வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மற்ற அத்தனை வேலைகளுமே எடுத்து பண்றாங்க. அப்படி வந்து பெண்களுக்கான தலைவிகளுக்கான பொறுப்பு அந்த அளவுக்கு இருக்கு. தலைவன் ஒரு பக்கம் பொறுப்பு, இந்த மாதிரி பொறுப்புகள்ல இருந்தாலும் சில வீடுகள்ல தலைவனும் வந்து தலைவிக்கு தகுந்த மாதிரி வந்து வேலைகள், அலுவலகம் முடிச்சு வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தலைவர்களும் இப்ப மாறிட்டு வராங்க. குடும்பம் வந்து மாறிட்டு இருக்கு. சூழ்நிலை அந்த காலத்துல இருந்த மாதிரி இல்லை. இப்ப கணவர் வீட்டுக்கு வந்தோன்னா மனைவிக்கு வந்து உதவுற தன்மை வந்துருச்சு மனசுல, எல்லா கணவருக்குமே வந்துருச்சு. அதே மாதிரி மனைவிகளுக்கும் பாத்தீங்கன்னா கணவருக்கு பங்கு, நம்மளோட தோல் கொடுக்கணும், அவரோட பொருளாதாரத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கணும். வேலைக்கு போயோ இல்ல வீட்டுல இருக்க சிறு தொழில்கள் பண்ணியோ நமக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி செய்யலாம் அப்படின்ற ஒரு தூண்டுதல், அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் தலைவிக்கும் வந்துருச்சு. அதாவது தலைவிக்கும் தனக்கான ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. குடும்பம்ன்றது ஒரு தலைவன்
அதாவது கணவனுக்கு தகுந்த சுமையை வந்து மனைவியும் சுமக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மனைவிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடல் சுமையும் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மகப்பேறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மனைவிக்கு இருக்கும். அவங்க உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சுமைகளை வந்து மேற்கொள்றாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் அனைவருமே. அதனால இந்த குடும்பம் என்ற தேரை தலைவனும் தலைவியும் சேர்ந்து இழுத்து ஒரு இல்லறத்தை நல்லறமா மாற்றுவோம் என்று கூறி